எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டரில் எக்ஸசைஸ் 10.3 சொல்லித்தரேன். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் வித் மேக்னிடியூட் √3 and 2. ஸோ மேக்னிடியூட்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ √3ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஹேவிங் அப்புறம் இன்னொரு கண்டிஷன் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு √6. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். ஸோ ஏ டாட் பி வந்து கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். √6 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் √3, இது வந்து 2. √6 வந்து இந்த மாதிரி எழுதலாம். √3 2s are 6, அதனால √3 into √2. கீழே வந்து ஆல்ரெடி √3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 √2 into √2ன்னு எழுதலாம். √2 into √2 2. ஸோ இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக 1/√2 இருக்குது. இப்போ ஆங்கிள் வந்து காஸ் 45 டிகிரியோட வேல்யூ. காஸ் 45 டிகிரினா காஸ் π/4ஓட வேல்யூ வந்து 1/√2. ஸோ இதுவும் 1/√2 வந்ததுனால இப்போ தீட்டா வந்து π/4ன்னு எடுத்துக்கலாம். therefore theta equal to π/4. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ். இது ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் and b vector equal to 3i minus 3i vector minus 2j vector plus k vector. ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னால் இதோட கோஎஃபிஷியன்ட். இப்போ இங்கே நம்பர் இல்லைன்னா 1 எடுத்துக்கணும், அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4, 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9, 9 ப்ளஸ் 1 10 √14. ஸோ √14 கிடச்சிருக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர், இதுக்கும் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1, இதுவும் √14. ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். ஏ டாட் பி அவங்க கொடுத்துருக்குற கொஸ்டினுக்கு ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஐ வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து 3i minus 2j plus k வெக்டர். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் வந்து √14, இதுவும் √14 into √14 14. இப்போ இதை வந்து ஐ டேர்ம்லாம் டாட் பண்ண 1 into 3 3 மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4, அப்புறமா 3 1s are 3. ஸோ 3 + 3 9, 9 + 4 13. So √13/14. So 3 + 3 6, 6 + 4 10, √10. So சாரி, ரூட்டில் இருக்கக்கூட ரூட் கிடையாது இதில். 10/14. ஸோ 10 வந்து ஹோல் டிவைட் பை 14. இது 2 டேபிளில் போகும். 5 2s are 10, 7 2s are 14. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 5/7
7. ஸோ தீட்டா தான் வேணும், அதனால இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா cos inverse of 5/7. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next, third sum. Find the projection of the vector. இப்போ a vector கொடுத்துட்டாங்க I minus j and on the vector I plus j. So projection of a on b. இதுக்கு வந்து இதான் ஃபார்முலா. projection of a vector on b vector க்கு a vector dot b vector divided by modulus of b vector. So இது ரெண்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம். I vector minus j vector dot I vector plus j vector whole divided modulus of b னா இதோட கோஎஃபிஷியன்ட். இப்போ இங்கே இதுக்கு 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ I டாட் ஐனா 1 மைனஸ் j டாட் j மைனஸ் 1. கீழே வந்து ரூட் 2 இருக்கு. ஸோ 0 தான் வருது. ஸோ 0 தான் ஆன்சர். இதில் 0 by root 2 0. Next, fourth sum. Find the projection on the vector a vector கொடுத்திருக்காங்க I vector plus 3j vector plus 7k vector v vector 7i vector minus j vector plus 8k vector. So projection of a on b. The formula a vector dot b vector divided by modulus of b vector. So இது ரெண்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம். b vector வந்து மேக்னிட்யூட் எடுக்கணும். I vector plus 3j vector plus 7k vector dot 7i vector minus j vector plus 8k vector divided by modulus of b vector na இதுதான் b vector ஓட magnitude 7 square plus 1 square plus 8 square. So I dot I na 7 இங்க coefficient 1 7 1s are 7 3 into minus 1 minus 3 plus 7 8s are 56 whole divided by இது root plus 7 7s are 49 plus 1 8 8s are 64. Seven minus 4 3 4 4 plus 56 60 divided by ஸோ இது வந்து ரூட்குள்ளே 114 இருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next, fifth sum. Show that each of the given three vectors is a unit vector. இப்போ 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. a வெக்டர் வந்து 1/7 2i plus 3j plus 6k வெக்டர். வெக்டர்னா அதோட மேக்னிடியூட் 1ன்னு காமிக்கணும். ஸோ மாடலஸ் ஆஃப் a வெக்டர் கால்குலேட் பண்ணலாம். இந்த வந்து ரூட் ஆஃப் 2/7 ஸ்கொயர் plus 3/7 square plus 6/7 square. So குள்ள 2 square வந்து
4, 3 square 9, 6 square 36. Whole divided by 7 square வந்து 49. So 36 plus 4 40, 40 plus 9 49. Root குள்ள 49 by 49 இருக்கு. So 1 வந்துருச்சு. So modulus of A vector equal to 1ன்றனால therefore A vector is a unit vector. அது மாதிரி B vectorம் unit vectorனு காமிக்கணும். B vector, C vector எல்லாமே. So B vector அதுவும் கொடுத்திருக்காங்க 1 by 7 3i minus 6j plus 2k. So modulus of B vector equal to root kulla 3 by 7 square plus 6 by 7 square plus 2 by 7 square. 3 square வந்து 9, 36 plus 2 square வந்து 4, 7 square வந்து 49. So equal to 36 plus 4, 40, 40 plus 9, 49 by 49 cancel பண்ணா 1 வந்துரும். So modulus of B vector 1 கிடைச்சிருக்கு. So modulus B vector is a unit vector. So since modulus of B vector also 1, therefore B vector is a unit vector. Next third vector C vector கொடுத்திருக்காங்க. அதுவும் 1 ன்னு காமிக்கணும். 1 by 7 6i plus 2j vector minus 3k. So modulus of C vector equal to root of 6 by 7 square plus 2 by 7 square plus 3 by 7 square. Six 6 are 36 plus 2 2s are 4 plus 3 3s are 9. இதன் கீழே வந்து எல்லாமே சேமாக தான் இருக்குது. 7 ஸ்கொயர் வந்து 49. 36 plus 4 40 40 plus 9 14. Root 49 by 49 cancel பண்ணால் 1 வருது. So therefore modulus of C vector வந்து equal to 1. Therefore C vector is a unit vector. So அது காமிச்சாச்சு. அடுத்தது ஆல்சோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலேயே ஆல்சோ ஷோ தட் தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னா இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ரெண்டுத்தையுமே டாட் ப்ராடக்ட் பண்ணி பார்க்கணும். 1 by 7 3i minus 6j 2i plus 3j plus 6k dot 1 by 7 3i minus 6j plus 2k. பர்பண்டிகுலர் வெக்டராக இருக்கணும் அப்படின்னா இதுதான் கண்டிஷன். A வெக்டர் டாட் பி வெக்டர் 0ன்னு காமிக்கணும். அப்புறமா b டாட் c ஆல்சோ 0ன்னு காமிக்கணும். c டாட் a ஈக்குவல் டு 0. ஸோ இதில் எல்லாமே இருந்ததுன்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் வெக்டர்ஸ். இதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 7 7s are 49. இப்போ இதெல்லாம் டாட் ப்ராடக்ட் பண்ணோம். 2 3s are 6, 6 3s are 18, 6 2s are 12. So 12 plus 6 18, 18 minus 18 0 வந்துருச்சு. அதே மாதிரி b டாட் சியும் பண்ணி பார்க்கணும். 1 by 7 3i minus 6j plus 2k. 1 by 7 6i plus 2j minus 3k. டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ 1 by 7 7s are 49. 14 போட்டேன், சாரி 49. 1 by 49. ஸோ இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ 6 3s are 18 minus 6 2s are 12 plus minus 3 2s are 6. ஸோ 18 minus 18 இதுவும் 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சி டாட் ஏ 1 by 7 சி வெக்டர் வந்து 6i plus 2j minus 3k வெக்டர். ஏ வெக்டர் வந்து 2i plus 3j
plus 6k vector. 7 7s are 49, 6 2s are 12, plus 3 2s are 6, minus 6 3s are 18. 1 by 49, 18 minus 18, 0. So, this one 0 வந்துருச்சு. Therefore, A vector, B vector, C vector are mutually perpendicular vectors. இது perpendicular symbol இது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.